எங்கே போக போகிறோம் அப்படின்னா நம்மளோட டே 2 பிளான் வந்து ஜோக் ஃபால்ஸ் தான். இஸ் நேம் ப்ளீஸ்? புனித் ராஜ்மா அதோட பேர். கர்நாடகாவில் எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ஜோக் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. இதுதான் பிரிட்டிஷ் பங்களா. எப்படி இருக்கு? அங்கேருந்து தான் பார்த்தோம். அங்கேருந்து நான் சொன்னேன் தெரியுமா பில்டிங் இருக்குதுன்னு சொல்லி. இந்த பில்டிங் தான் அது. அங்கேருந்து ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வண்டர் பிரதீப். நம்ம சிவமோகாவில் டே 2ல் இருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா நம்மளோட டே 2 பிளான் வந்து ஜோக் ஃபால்ஸ் தான். ஜோக் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் மிஸ் பண்ணியாச்சு. எலிஃபண்ட் கேம்ப் வந்து இங்கே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய யானைகள் வந்து கூட்டமாக வந்து குளிச்சுட்ருக்கோம். அங்கே நிறைய சின்ன குட்டி யானைகள் எல்லாமே விளையாண்டுட்ருக்கோம். அங்கே போனீங்கன்னா சூப்பராக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது வந்து 1 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். எலிஃபண்ட் கேம்ப் போயிட்டு அந்த யானைகள் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து ஜோக் ஃபால்ஸ் போகலாம். ஜோக் ஃபால்ஸ் போகிறதுக்கு வந்து 105 கிலோமீட்டர் காமிக்குது மெயின் சிட்டியிலேருந்து. அப்போது ஒரு 2.5 hours ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வாங்க பார்த்துட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். காய்ஸ், நம்ம எலிஃபண்ட் கேம்ப் லொக்கேஷன் வந்து ரீச் ஆகியாச்சு. இங்கே வந்து பர் பர்சனுக்கு 50 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கு. எப்படி வரணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த மெயின் சிட்டியிலேருந்து நேற்று நம்ம கஜனூர் டேம் வந்தோம் பார்த்திங்களா, அந்த கஜனூர் டேம் வழியாக தான் இதுக்கும் வரணும். அதுக்கு 20 rupees, இதுக்கு 25 rupees வந்து பஸ்ஸில் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ரோட்டு ஓரமாகவே தாங்க இருக்குது எலிஃபண்ட் கேம்ப். யானைகளை குளிப்பாட்டுவாங்க, குளிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் எல்லா யானையும் கட்டி தான் போட்டு வச்சுருக்காங்க. ஐ லவ் செக்கபைலு. நான் என்ன நினச்சேன்னா யானைகள் எல்லாத்தையுமே கட்டாமல் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் எல்லா யானைகளையுமே கட்டி தான் வச்சுருக்காங்க. எல்லாமே கன்னடத்தில் தான் எழுதி வச்சுருக்காங்க. எதுவுமே இங்கிலீஷ்லேயும் இல்லை, வேறு லாங்குவேஜ் எதுவுமே இல்லை. அப்படியே வரிசையாக எல்லா யானைகளையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே ஒரு யானையை குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டே தான் போய் பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய யானை வந்து அந்த சின்ன வயசுலேருந்து அதை காலை கட்டி போட்டதுனால அது அப்படியே அமைதியாக நிற்கிது. இந்த யானைக்கு வந்து ஏஜ் 45 ஆகுது. அதில் ஏஜ் மட்டும்தான் பார்க்க முடியுது, மற்றபடி எதுவுமே கன்னடத்தில் இருக்குது, ஒன்றுமே தெரியலை. இதுக்கு இந்த யானைக்கு ஏஜ் 33. அங்கே ஒரு தனியாக யானை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு. இது குட்டி யானை. இந்த யானை இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இதுக்கு வந்து வயசு 6 தான் ஆகுது. அங்கே பாருங்கள், 6 வருஷத்தில் எவ்வளோ பெரிய யானையை வளர்ந்துருச்சு. இருக்கிறதுலே இந்த யானையை பார்க்கும்போது மட்டும்தான் பயமாக இருக்குது. கொம்பன் மாதிரி இருக்குது. இதுக்கு ஏஜ் 28 தான் ஆகுது. ஆனால் அவ்வளோ பெருசாக இருக்கு.
யானை எப்படி கத்துது பாருங்களேன். இது வந்து பெண் யானை. சூப்பர். ಅವ್ರವ್ರು ಯಾವುದೇ ಮಾತು ಕೇಳೋದು ಅವ್ರ ಮಾತು நல்லா இருக்குங்க எல்லா யானையுமே பார்க்குறதுக்கு. ஆனால் எல்லா யானையும் கட்டி போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு அப்படின்னு தான் நல்லா இருந்திருக்கும். இங்கே ஒரு யானையை குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்க, வாங்க போய் அதை பார்க்கலாம். வாவ், எல்லாம் யானைக்கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ಇವನು ಕೊಡೋಣ ಅಣ್ಣ, ಇವನು ಅಲ್ಲಿಗೆ ಬರ್ಬೇಕು. ಅದೇ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇರೋದು, ಅದು ಬರುತ್ತೆ. எப்படி போடுங்க? His name please? ಪುನೀತ್ ರಾಜ್ಕುಮಾರ್. ಪುನೀತ್ ರಾಜ್ಕುಮಾರ್. புனித் ரஜ்மா அதோட பேர். ಮುಂದೆ ಬನ್ನಿ, ಆ ಕಡೆ ಟರ್ನ್ ಆಗಿ ಆ ಕಡೆ ಕ್ಯಾಮ್ರಾ ಕಡೆ ನೋಡಿ. ಸೆಕೆಂಡ್ ಬರ್ತಾರೆ, ಸೆಕೆಂಡ್ ರೀ ಫುಲ್ ಹಾಯ್ ಬೋಲ್ ಕೊಡಿ ಸರ್. ಅದಕ್ಕೆ ಕೊಡ್ತೀನಿ, ಅದಕ್ಕೆ ದುಡ್ಡು ಅದಕ್ಕೆ ತೋರಿಸಿ. அமௌண்ட்டு பே எதுக்கு கொடு, இங்கே கொடுக்கணும். ಸರಿ ಸರಿ ಬಲ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬಲ್. ஓகே ಬಲ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬಲ್. ಬಾಯ್. ಎಷ್ಟು ವರ್ಷ ಇದು? தேங்க்ஸ்ண்ணா. 6 ವರ್ಷದ. யானைக்கு இங்கே பே பண்ணணும் அப்படின்னா நம்ம உள்ளே என்ட்ரி வர்றது வந்து 50 ருபீஸ் பெர் ஹெட்டுக்கு. இங்கே தனியாக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு தனியாக நம்ம 100 ருபீஸ் அமௌண்ட் பே பண்ணணுமா. ஸோ அப்படின்னா மட்டும்தான் நம்ம அது கூட ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். அது நல்லா இருக்குது, பக்கத்தில் போயிட்டு அதை டச் பண்ணி அதை ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. வந்தீங்கன்னா அதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ಅದಿನ್ನೂ ಹೆವಿ ಹೈಟ್ ಬರುತ್ತೆ, ಇವಾಗಲೇ ಹಂಗೈತದೆ. காய்ஸ், நம்ம நேற்று கஜன்னூர் டேம் வந்து போயிட்டு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி திரும்ப ரிட்டன் வந்துட்டோம்ல, அந்த டேம் தான் இது. அதோட பேக் சைடு வியூ தான் இதுதான் கஜன்னூர் டேம். அங்கே போனீங்கன்னா அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்களா, நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அதிலே திரும்ப வந்துட்டோம். ஆனால் பேக்ரவுண்டில் சூப்பராக இருக்குது. போட்டிங் இதெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, ஆனால் சிங்கிள் கயாக்கிங் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பெரிய போட்டிங் மட்டும்தான் இருக்குது. ஓகே காய்ஸ், இங்கே எலிஃபண்ட் கேம்ப் வந்து சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம இங்கேருந்து ஜோக் ஃபால்ஸ் தான் போகணும். சீக்கிரம் கிளம்புனா தான் அங்கே போய் ஜோக் ஃபால்ஸ் பார்க்க முடியும். இங்கேருந்து 110 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம சகாரா போய் சகாராலேருந்து ஜோக் ஃபால்ஸ் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆயிரும் போகிறதுக்கு. அதனால் நம்ம இப்போவே சீக்கிரமே கிளம்புனா மட்டும்தான் அங்கே போக முடியும். ஆனால் இங்கே வர்றீங்க அப்படின்னா அந்த எலிஃபண்ட் கேம்ப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. A few moments later. ஒரு வழியாக சாகரா பஸ் ஸ்டாண்டு வந்து ரீச் ஆகிட்டேங்க. இங்கேருந்து கரெக்டாக ஜோக் ஃபால்ஸுக்கு 35 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
35 கிலோமீட்டர் அப்படின்னா 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். ஃபாரஸ்ட்குள்ளே போகும், நிறைய வில்லேஜுக்குள்ளேயும் போகும். இந்த ரூட் ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. பஸ் அடிக்கடி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதையும் ஒழுங்காக கேட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் பஸ் ஏறின டைம் வந்து 2:15 மதியம். ஈவினிங் ஒரு பஸ் 4 மணிக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்புறீங்க அப்படின்னா நிறைய பஸ் இருக்கும். லேட்டாக நிறைய பஸ் கிடைக்கிறதில்ல. நான் போன டைமில் கரெக்டாக 2:15க்கு பஸ் இருந்தது. நீங்கள் சீக்கிரமாக போனால் தான் ஃபால்ஸ் நல்லா பார்த்துட்டு பொறுமையாக என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். அதுவும் போகிற ஏரியா ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு என்ஜாய் பண்ணிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வாங்க சீக்கிரம் போகலாம். அந்த டிரைவர் சொன்ன மாதிரியே சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ரோட்டு. போகிற வழியெல்லாம் டீப் ஃபாரஸ்ட், இடையில கொஞ்சம் கொஞ்சம் விவசாய நிலங்கள் வரும். இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகும்போதே வேறு லெவலில் ஃபீலிங்காக இருக்கும். அதே மாதிரி எங்கிட்டு திரும்பினாலும் பச்சை பசேர்னு போர்வையை போத்துன மாதிரி அந்த ஒரே மரங்கள், விவசாய நிலங்கள் இதுதாங்க தெரியும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஜோக் ஃபால்ஸ்க்கு என்ட்ரி டிக்கெட் எடுத்தாச்சு. 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பெர் ஹெட்டுக்கு. ஃபாரினர்ஸ் இந்த மாதிரிலாம் வராங்க அப்படின்னா 100 ரூபா கிட்ட சார்ஜஸ் பண்ணுறாங்க. கூகுள் பே, ஃபோன்பே இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வரதா இருந்தால் கையிலே கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. காய்ஸ், ஒரு வழியாக ஃபைனலாக ஜோக் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. பேக்ரவுண்டில் வியூ காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஜோக் ஃபால்ஸ். அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்த்து தான் ஜோக் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது தண்ணி கீழே விழுகிற மாதிரி தெரியல. அந்த புகை மேலேருந்து கீழே விழுகிற மாதிரி இருக்குது. இது புகை மூட்டை மாதிரி தாங்க இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து இந்தியாவிலேயே 2வது உயரமான நீர்வீழ்ச்சி. அதாவது உயரம் வந்து ஒரு 850 அடி உயரம், அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 1500 அடி அகலம் இருக்குது. இது வந்து மொத்தம் 4 ஃபால்ஸாக கீழே விழுகும். இது இங்கே இருக்கிறது 3 ஃபால்ஸு, அங்கே இருக்கிறது 1. அந்த சைடு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கும். அதோட ஃபால்ஸ் நேம் வந்து ராஜா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா ஃபால்ஸ் அப்படின்னா இப்போ ராஜா ராணின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி அதுக்கு வந்து ராஜா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் இருக்குது. இது வந்து ரோர் ஃபால்ஸ், அதாவது ரொம்ப வேகமாக வந்து கீழே விழுவுறதுனால இதுக்கு வந்து ரோர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அடுத்து இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ராக்கெட் ஃபால்ஸ். இது வந்து ராக்கெட் வேகத்தில் வரும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ராக்கெட் ஃபால்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து 4வது ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ராணி ஃபால்ஸ். ரொம்ப அழகாக பொறுமையாக கீழே வந்து விழுவும் தண்ணி, அதனால் இது வந்து ராணி ஃபால்ஸ். ஆனால் வேறு லெவலில் இருக்குது. இந்த ஃபால்ஸுக்கு மேலே எல்லாம் நிறைய வீடு இருக்குல்ல, அங்கெல்லாம் நம்ம ரூம் ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் எல்லாம் பார்க்கும்போது அந்த டாப் வியூவில் இருந்து வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே எப்படி போகிறதுன்னு தெரில. அது கேட்டு விசாரித்து தான் போகணும் போல். அங்கே தங்கலாம், ஸ்டே பண்ணலாம், இங்கேயும் ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறேன். போய் கேட்டு விசாரிக்கணும். அங்கே இருக்கிறது ராஜா ஃபால்ஸ். நான் அது வந்து அங்கே கொஞ்சம் தள்ளி போனோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். க்ரௌடு ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குது. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கனால வீடியோ எடுக்க முடியல. நான் சொன்னேன் தெரியுமா ராஜா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி, எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ஃபால்ஸ் தான் தெரியும். ராஜா ஃபால்ஸ் அப்படின்றது அந்த இருக்குது பாருங்க, அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ராஜா ஃபால்ஸ். இது வந்து ராக்கெட் ஃபால்ஸ், இது வந்து ரோர் ஃபால்ஸ், இது வந்து ராணி ஃபால்ஸ். மொத்தம் 3 நேம் இருக்குது. காய்ஸ், அங்கே மேலே உள்ள அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போகலாமா? இங்கேருந்து பிரிட்டிஷ் பங்களா அப்படின்னு சொல்லி மேப்பில் போட்டோம் அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டர் வரும். 4 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா அங்கே போகலாம். அந்த வியூ பாயிண்ட் அங்கேருந்து பார்க்கலாம். அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 ரூபீஸ் தான் சொன்னாங்க. என்னன்னு தெரியல, அங்கே போய் கிளியராக கேட்டால் தான் தெரியும். அங்கே உச்சி வரைக்கும் விடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில. இருந்தாலும் ஆனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வாங்க அங்கே போய் எப்படி போகிறதுன்னு கேட்டு போகலாம். இது இங்கே வந்து ஒரே க்ரௌடாக இருக்கனால நம்மளால் கிளியராக ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல, ஒரு வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. அந்த ஜோக் ஃபால்ஸ்லேருந்து நான் அந்த பிரிட்டிஷ் பங்களா சொன்னேன்ல, அங்கே தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டேன் அங்கே போகலாமா, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி. நடந்தெல்லாம் போக முடியாது, பஸ்லாம் கிடையாது, ஆட்டோ மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க.
அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, போலீஸ் மேடம் இருந்தாங்க அங்கே, அவங்கக்கிட்ட ஆஃபீஸர்கிட்ட கேட்கும்போது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட, அவங்க நடந்தே போகலாம், ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும், யாராவது வந்தால் லிஃப்ட் கேட்டு அப்படியே போங்க அப்படின்னா. நம்ம நடந்தே போகலாமா, ஆட்டோவுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க போய் விடுறதுக்கு மட்டும் 2 கிலோமீட்டர்ஸ்க்கு. அதுக்கு நம்ம நடந்தே போயிடலான்னு சொல்லி வெள்ளரிக்காய் வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கேன். போகிற வழியில் லெஃப்ட் சைட்லேயே ஒரு பாதை போகும், அதில் தான் நீங்கள் பிரிட்டிஷ் பங்களா போகணும் அப்படின்னாங்க. ஆனால் அங்கே கேட்குறது கூட யாருமே ஆள் இல்லையே, படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்லேயும் எழுதி போடல, கன்னடத்தில் இருக்குது. ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா நெட்வொர்க் இல்லை. சரி சும்மா போய் பார்ப்போம். கேட் ஓப்பனில் தான் இருக்குது, அதனால் போகலான்னு நினைக்கிறேன். நான் வந்ததை பார்த்துட்டு ஒரு கார் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களும் உள்ளே வரலாமா நான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கே தெரியாமல் தான் நான் உள்ளே போய்கிட்டுருக்கேன். ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எங்கிட்ட பார்த்தாலும் ஒரே பச்சை பச்சையாக பசுமையாக இருக்கு. வரலாமா என்னன்னு தெரில, நான் பாட்டுக்கு வந்துட்டேனே. ஆஹா, இங்கிட்ட வரக்கூடாது, வேறு எங்கிட்ட போகணும். இது ஏதோ ஒருத்தங்களோட வீடு மாதிரி இருக்குது. கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கணும். என்ன தெரியுமா, கர்நாடகாவில் எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, எங்கே திரும்பினாலும் கன்னட மொழி மட்டும்தான் இருக்குது. பொதுவான மொழி ஆங்கிலம் கூட அதிகமாக பயன்படுத்த மாட்டுறாங்க. ஏதாவது ஒரு சில இடத்துல ஒரு மெயினான ஏரியாவில் மட்டும், ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட, ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல் நேம் போட்டு அங்கே மட்டும் ஆங்கிலத்தில் இருக்குது. பாக்கி எங்கே போனாலும் கன்னட மொழி மட்டும்தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கர்நாடகாவில் ட்ராவல் பண்ணுறது. ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்துலேருந்து பக்கத்து தெருவுக்கு போகணுன்னா கூட பஸ்ஸை பார்த்து படித்து போக முடியல. டிரைவரு, கண்டக்டர் இவங்கள பார்த்து தான் படித்து போகிற மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹிந்தியெல்லாம் ரொம்ப 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 அரிது பார்க்குறது. ஹிந்தியெல்லாம் ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல மட்டும்தான் ஹிந்தி இருக்குது. ஆங்கிலத்தையே அதிகமாக பார்க்க முடியாது, இதில் எங்கே நம்ம ஹிந்தியெல்லாம் பார்க்க போகிறோம். அதனால் கன்னட மொழி தான்ப்பா ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தமிழ்நாடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். தஞ்சாவூரில் ஒரத்தநாடு. எங்கள் ஒரத்தநாடு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் எப்படி தெரியுமா இருக்கும், இந்தியன் ஆயில் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் எழுதி வச்சுருப்பான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, எல்லாம் கால கொடுமை. பார்த்து பத்திரமா போங்க. ஓகே பாய். நான் பிரிட்டிஷ் பங்களா இந்த சைடு தானே போனோம். ஓகே. வர்ற வழியில் நான் வ்ளாகிங் பண்ணிட்டு தனியாக நடந்து வந்துகிட்டு இருந்தேன். கார்னு பாட்டி எந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்க. பெங்களூர் போகிறாங்களாம். அதனால் வர்ற வழியில் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இறக்கி விட்டு போகிறாங்க. தனியாக நடந்து அப்படி ட்ராவல் பண்ணுறதே அதுவே ஒரு நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா பாருங்களேன், ரோட்டில் யாருமே இல்லை, நம்ம மட்டும் தனியாக நடந்து போயிட்டுருக்கோம். அங்கேயும் சரி இங்கேயும் சரி. இந்த லைனில் பஸ் அதிகமாக வராது போல். காரு, பைக் இந்த மாதிரி தான். பைக் வந்தால் லெஃப்ட் கேட்டு போகலான்னு பார்த்தா பைக்கு கூட வரமாட்டேங்குது, கார் மட்டும்தான். சுற்றி காடு தான். நம்ம பாட்டுக்கு தனியாக நடந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆறுகள் பார்க்கலாம். பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பார்க் பண்ணுறதுக்கெலாம் அமௌண்ட்டு பே பண்ணும் போல். இங்கே பாருங்கள் எப்படி கார் மேலே ஏறி படுத்துருக்குன்னு பாருங்கள். 2 வீலர் 4 வீலருக்கெலாம் நம்ம இங்கே பார்க்கிங் பண்ணால் தான் ஸ்டாப் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. இதுதான் பிரிட்டிஷ் பங்களா. எப்படி இருக்குது பாருங்கள். அடல்ட் கிட். அந்த ஃபால்ஸ் சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா?
நம்ம அங்கே ஆப்போசிட்லேருந்து கை காமிச்சு தெரியுமா ஒரு பிரிட்டிஷ் பங்களா இருக்குன்னு சொல்லி, இதுதான் அந்த பங்களா. வந்தாச்சு இங்கே. நான் நடந்தே வந்திருக்கோம், ஒரு அரை மணி நேரம் ஆச்சு நடந்து வர்றதுக்கு. சவுண்டு போய் கேட்குது, பயங்கரமாக இருக்குது. இதுதான் பிரிட்டிஷ் பங்களா. எப்படி இருக்குது பாருங்க, பயங்கரமாக இருக்குது. இப்போ காமிங்க. பாய் பாய். அந்த அம்மா பிளேயிங் கிஸ் கொடுத்துட்டு போகுது. இங்கே என்ட்ரி வாங்கலை. 4 வீலர் 2 வீலரில் வரவங்கள்ட்ட மட்டும் தான் என்ட்ரி வாங்குறாங்க, நடந்து வரவங்கள்ட்ட வாங்கலை. வந்தாச்சு. வேறு லெவலில் இருக்குது. நம்ம அங்கேருந்து தான் பார்த்தோம். அங்கேருந்து நான் சொன்னேன் தெரியுமா பில்டிங் இருக்குதுன்னு சொல்லி, இந்த பில்டிங் தான் அது. அங்கேருந்து அப்படியே சுற்றி நடந்துக்கிட்டு வந்தாச்சு. ஆனால் வேறு லெவலில் இருக்குப்பா. நம்ம வாங்க கீழே போகலாம். இந்த சைடு என்ட்ரி அலவுட் இல்லை. வேறு லெவலில் இருக்குது. அந்த தெரியுது பார்த்தீங்களா, நான் சொன்னல அது வந்து ராணி ஃபால்ஸ். மெதுவாக வந்துப்பாங்க. இது வந்து ராக்கெட் ஃபால்ஸ். இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இங்கே ஒன்று இருக்கும், இது வந்து ரோர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இங்கேருந்து பார்க்க முடியல. அங்கேருந்து பார்க்குறதுல அந்த ஃபுல் வியூ தெரியும், ஜோக் ஃபால்ஸோட ஃபுல் வியூ தெரியும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சைடு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு க்ளோஸாக நம்மளால் ஃபால்ஸை பார்க்க முடியும். ஆனால் அங்கே எப்படி போகிறதுன்னு தெரில. அங்கேயே நிற்கிறாங்க பாருங்கள் பீப்புள்ஸ். இப்போது மழை கம்மியாக பெய்கிறனால இந்த ஃபால்ஸில் கம்மியாக தான் தண்ணி வருது. ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸ் இதெல்லாம் கணக்கு தெரியாது, இது மட்டும் அந்த அந்த ஃபுல் வியூ கரெக்டாக தெரியும். இதுவே மழை நல்லா வர்ற டைமில் வந்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே அப்படியே பயங்கரமாக தண்ணி வருமா. ஆனால் நம்ம வர்ற டைமில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வந்திருக்கு. பரவாயில்ல, இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஜோக் ஃபால்ஸ்ன்னு போட்டு பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓய் இங்கே பா. நம்ம வேடிக்கை பார்க்குறதோட நிறுத்திடணும், சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. அதை பிடுங்கி திங்கிறதுக்கு அது கஷ்டப்பட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வருது, அதை பிடுங்கி திங்கிறதுக்கு ஓடுது. ஒன்று விடுங்க ஒன்று. கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோக் ஃபால்ஸுக்கும் ஒரு 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி கார்கல் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சிட்டி இருக்குது. அங்கே சாகர் போய் ரூம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் போகிறதுக்கு ஒரு 2 hours ஆயிரும், அதனால் கொஞ்சம் லேட் ஆயிரும் அப்படின்றதுனால இங்கேயே எடுத்தாச்சு. ஒரு சின்ன சிட்டி தான், ரொம்ப பெரிய சிட்டியெல்லாம் இல்லை. ரூம் வந்து பட்ஜெட்டு 500, அதுக்கு மேலே குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இங்கே லிங்கம்பக்கி டேம் அப்படின்னு சொல்லி ஒரு டேம் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். பக்கத்தில் லோக்கலில் எல்லாருமே விசாரிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே போகணும் அப்படின்னா இங்கே உள்ள லோக்கல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோட பெர்மிஷன், இந்த சைன் சிக்னேச்சர் இதெல்லாம் நிறைய ஒர்க் இருக்குது, அதெல்லாம் வாங்கி நீ போய் லோக்கல் பிளேஸ் எல்லாமே விசிட் பண்ணுறதுக்கு ஒரு பெர்மிஷன் லெட்டர் வாங்கணுமா. அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் டே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை, ஆனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லிங்கம்பக்கி டேம் போய் பக்கத்தில் எல்லாமே விசிட் பண்ணி பார்க்கலாமா. நம்ம நாளைக்கு இங்கேருந்து நேராக சாகர் போயிட்டு சாகர்லேருந்து நம்ம வேறு ஒரு பிளேஸ் எங்கேயாச்சும் பிளான் பண்ணலாம். இன்றைக்கி ட்ரிப் ஓவர். வந்ததுக்கு அந்த ஜோக் ஃபால்ஸ் பார்த்தாச்சு. ஜோக் ஃபால்ஸ் மேலே அந்த உச்சியில் இன்னும் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோ போடுவாங்க தெரியுமா, அந்த வீடியோஸ் இதெல்லாம் போகணும் பக்கத்தில் இருந்து பார்க்கணும் அப்படின்னா மே மந்த் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களாம். மற்றபடி இந்த மான்சூன் டைம்லலாம் வந்தோம் அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கிளியராக தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் ஜோக் ஃபால்ஸ் பார்த்த வரைக்கும் ஓகே, சூப்பராக பயங்கரமாக இருந்தது. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு இன்னும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். நம்ம அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.